ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறோங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இளநீர் ஒரு 5 இளநீர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 இளநீரில் எந்த அளவுக்கு பாயாசம் வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அஞ்சு இளநீக்கும் சேர்ந்து இவ்வளோ தான் தண்ணி வந்திருக்கு பாருங்கள். 5மே எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற தேங்காவை நம்ம எடுத்துக்க போகிறோம். இது சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு, இளநீர் குடிக்காத குழந்தைங்கள இந்த மாதிரி பாயசம் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட வைக்கலாம். ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு, ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். ஆனால் இது ஹெல்த்தியானது கூட. சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும். இப்போ அந்த 5ல் இருந்த தேங்காவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து வச்சாச்சு. இதை எல்லாமே டோட்டலாக போட்டு அப்படியே மிக்சியில் அடிக்கணுன்னாலும் அடிச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் அந்த பாயசத்தில் ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தேங்காவை முழுசாக அப்படியே மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். மிக்சியில் அடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அந்த இளநீர் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையே ஊற்றி மிக்சியில் அடிச்சுக்கணும். தண்ணி ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படி தண்ணி தேவைப்பட்டாலும் அந்த இளநீர் தண்ணியவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணி மாதிரி நமக்கு பாயாசம் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக அந்த 5 இளநீர் தண்ணியும் நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காக நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு பாதி அளவு ஊற்றிட்டு பாதி அளவை நம்ம எடுத்து வச்சிடலாம். தனியாக கூட குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா மில்க் மேடு இதில் இந்த 5 இளநீருக்கு நான் 1 டீன் ஆட் பண்ணுறேங்க. கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ அந்த இளநீரை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன் நான் ஒரு பாத்திரத்தில், ஒரு சேஃப்டிக்காக. மொத்தமாக ஊற்றுனா டேஸ்ட் வரல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக பாதி அளவு எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாதியில் அந்த அரைச்சி விட்டுருக்கிற தேங்காவை உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக அந்த பாதி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா 2வது நமக்கு வேணும்னா 2வது கூட நம்ம அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இல்லை இந்த திக்னஸே நமக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இப்படி நம்ம ஸ்டாப் கூட பண்ணிக்கலாம்ல. அதுக்காக அதை ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கேன் தனி பாத்திரத்தில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மில்க் மேடு இருக்குங்களா, மில்க் மேடு 1 டின் அப்படியே ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறேங்க. இந்த 5 இளநீருக்கு 1 டின் ஆட் பண்ணால் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பேலன்ஸ் இருந்த தேங்காய் எல்லாத்தையுமே அரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு. நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி இப்போயே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இந்த டைமில் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு நீங்கள் அதையும் ஆட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணலைங்க. அது அடித்து போட்டாலே செமையாக இருந்துச்சு அப்படிங்கிறனால அப்படியே போட்டுட்டோம். அப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டை கூட்டும், செம்மையாக இருக்கும். நமக்கு சர்க்கரையே தேவைப்படாதுங்க. பால் ஊற்றிருந்தாலும் இளநீர் ஊற்றினாலும் இளநீர்லேயே ஸ்வீட் வருது. அப்புறம் மில்க் மேடு இதுலேயே நமக்கு ஸ்வீட் கிடைக்குங்கிறனால பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருந்துச்சுங்களா, அந்த பேலன்ஸ் இருந்த இளநீரையும் உள்ளே ஊற்றியாச்சு. சூப்பராக மிக்ஸ் பண்ணி சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் திராட்சை முந்திரி இதில் வறுத்து போடணுன்னாலும் போடலாம். லைட்டாக பார்த்திங்கன்னா சேஃப்ரானும் போட்டால் சூப்பராக இருக்கும். நாங்கள் சேஃப்ரான் இல்லைங்க வீட்டில், அதனால் போடலை. நீங்கள் திராட்சை முந்திரி சேஃப்ரான் எல்லாமே போடலாம். இதுக்கு செம்மையாக இருக்கும். இதை மெயினாக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூலிங்காக குடித்தோம்னா செம்மையாக இருக்குங்க. செம்ம சில்னஸாக அந்த மாதிரி கூலிங்காக குடிக்கும்போது வேறு லெவலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். சூப்பரான இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.